நிறுத்தப்படுகிற கண்ணீர். நிறுத்தப்படுகிற கண்ணீர். எவ்வளவுதான் நீ அழுது இருப்ப, ஆண்டவர் உன் கண்ணீரை நிறுத்த போறார். நீ அழுது போதும்பா, நீ பட்ட கஷ்டம் போதும், நீ பட்ட துன்பம் போதும். இந்த 2025 நீ துன்பப்பட்டது போதும். ஆனா 2026 உன் கண்ணீர் என்ன பண்ண போறார் ஆண்டவரே? நிறுத்த போறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2026 உன் கண்ணீரை நிறுத்த போறார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணீரை காத்துக்கொள் என்று போதும் கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நாயினூர் என்ற விதவையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இருந்த ஒரே மகன், ஆனாலும் மகனை பறி கொடுத்துட்டா. பாடியை தூக்கின்னு போறாங்க, ஊர் ஜனமே வராங்க, அழுதுன்னு வராங்க. இந்த நாயினூர் விதவையும் அழறா. இயேசு அவளை பார்த்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். போதும். ஆண்டவர் இந்த நாயினூர் விதவையை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், அழாதே. அன்றைக்கு நாயினூர் விதவையை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே. யோபு அவனை போல அழுதுவன் ஒருத்தரும் இல்லை, அவரை போல அழுதுவன் ஒருத்தரும் இல்லை. யோபு 3:3 வாசிக்கிறோம், ஏன் இந்த வாழ்க்கை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உருக்குலைந்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அழுது 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 தீர்த்துட்டான். ஆனா அதே யோபு 42:12 வாசிக்கும் பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தான். இருக்கிறீங்களா? நீ எதற்காக அழுதாயோ, எதற்காக கண்ணீர் வடித்தாயோ, என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அழாதே. நீ அழாதே, அழுதது போதும். யோபினுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தாரோ அப்படியே அவர் உனக்கு திருப்பு முனையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். கையை வைத்து சொல்லமா, என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, என் அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். சொல்லுங்க சொல்லுங்க. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நான் நம்புவேன், யோபுவ போல நான் நம்புவேன், யோசேப்ப போல நான் நம்புவேன், யோபுவ போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன்.
இப்ப ஏன் முடிச்சுட்டேன்னு நினைச்சீங்களா? எல்லாம் உக்காருங்க. இப்பதான் நான் துவங்க போறேன், மெசேஜே தொடங்க போறேன். ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நின்னவொடனே எப்பா அடி நம்ம பிரதரங்கெல்லாம் சாப்பாடு செய்ய ரெடி பண்றதுக்கு ஆயத்தம் அங்க போட்டாங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 28ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்பாக நம்ம பரிமளா சகோதரியுடைய அம்மா இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போனாங்க. அவங்க ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க அம்மாவை இழந்தாங்க. நேற்று தினத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அவங்க அழுதுன்னு இருந்தாங்க. சகோதரி பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழாதம்மா, உனக்கு நான் தகப்பனாக இருப்பேன், உனக்கு நான் தாயாக இருப்பேன். அல்லேலூயா.